இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததாக பொள்ளாச்சி தமிழிசை சங்கம், ஜேபி கேட்ரிங் சர்வீசஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க சர்ச் சிட்டி. சமூக வலைத்தளம் இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு பாதையாக இருக்கிறதா போதையாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நியூஸ் 7 தொலைக்காட்சி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் குத்துவிளக்கினை ஏற்றி துவங்குவது தான் நம்மளுடைய தமிழர்களின் மரபு. பொதுவாக பட்டிமன்றம்னாலே ரசிகர் பட்டாலும் எக்கச்சக்கமாக இருக்கும். அதை என்னால் இப்போ பார்க்கவும் முடியுது. ஆனால் இங்கே பட்டிமன்றம் மட்டும்தான் நடக்க போகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. உங்களுக்காக வேறு நிறைய பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பொள்ளாச்சி மண்ணில் பிறந்த பல திறமையாளர்கள், சாதனையாளர்கள் உங்கள் முன்னாடி விருதுக்கு வாங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இளம் தலைமுறையினர் இப்போது வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் நிறையா சாதனை படிச்சுட்டு இருக்கவங்க இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. குணசரீராய குணமண்டிதாய குணேஷானாய தேவகே குணாதீதாய குணாதீஷாய குணப்ரவேஷ்டாய தேவகே ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரிதனயாய தேவகே. பொள்ளாச்சி மண்ணில் பிறந்த பல திறமையாளர்கள், சாதனையாளர்கள் உங்கள் முன்னாடி விருதுக்கு வாங்க போகிறாங்க. பொள்ளாச்சி அக்ஷயா இன்ஸ்டிடியூஷன்ஸ் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டாக்டர் எஸ் கபிலன் அவர்களுக்கு சிறந்த பொறியியல் கல்லூரி விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தின் செயலாளர் திரு சண்முகம் அவர்களுக்கு தமிழிசை வளர்த்த சான்றோன் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி ஜேபி கேட்ரிங் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு எம் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு உணவின் உன்னத சேவகர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி எஸ்டிசி கல்லூரி தலைவர் மற்றும் பிஜி குழுமம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு எஸ் வெங்கடேஷ் அவர்களுக்கு சிறந்த மனிதநேய மாண்பாளர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி டெண்டர் கோகோனட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சி எம் காமராஜ் அவர்களுக்கு விவசாயிகளின் விடிவெள்ளி விருது வழங்கப்படுகிறது. இவ்வினிய விழாவிலே தமிழ் சங்கத்தின் சார்பிலையும் நியூஸ் 7 சேனல் சார்பிலையும் சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விழாவிலே என்னை போன்ற பொள்ளாச்சி வாசிகளை அழைத்து அந்தந்த துறையில் சாதித்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விருதுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பொள்ளாச்சி அகம் ஸ்ரீ ட்ரேடர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் திரு லைன் எஸ் தனபால் மற்றும் திருமதி ஆர் பரணி தனபால் தம்பதியருக்கு கட்டுமான துறை சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி அன்னை உணவக நிர்வாக இயக்குனர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு அறுசுவை அரசன் விருது வழங்குவதில் நியூஸ் 7 தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. பொள்ளாச்சி ஸ்ரீ சரஸ்வதி டோர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பி சுபாஷ் அவர்களுக்கு கட்டுமான தொழில் துறை சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது.
பொள்ளாச்சி ஸ்டார் ப்ரொமோட்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பி வெங்கடேஷன் அவர்களுக்கு சிறந்த குடியிருப்பு திட்ட வர்த்தகர் பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி நவரச நாட்டியாலயா நிறுவனர் திருமதி ஸ்ரீ கீதா பிரகாஷ் அவர்களுக்கு சிறந்த நாட்டிய பள்ளி விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி ஸ்ரீ சிம்மவாகினி சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் நிர்வாக இயக்குனர் திரு கே ஆதித்யா அவர்களுக்கு சிறந்த நிதி சேமிப்பு நிறுவனம் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி பைங்கிலி மசாலா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு டாக்டர் பைங்கிலி ஷஜில் அவர்களுக்கு உணவுத்துறையில் சாதனை செம்மல் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி இரத்த வங்கி சேவை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கார்மன் ரொனால்ட் வில்சன் அவர்களுக்கு உயிர்காக்கும் உன்னத சேவை விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி PN ஃபார்ம் ஹவுஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்களான திரு பிரகாஷ் மற்றும் திருமதி நிவேதா தம்பதியர்களுக்கு சிறந்த இயற்கையின் எழிலகம் விருது வழங்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அவர்களால் நம்முடன் இணைய முடியவில்லை. அதனால் அவர்களுடைய ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஸ்டாஃப் மிஸ்டர் தமிழ்வாணன், லாங் டேர்ம் கமிட்டட் ஸ்டாஃப் மிஸ்டர் அஜய் ராகவன், எக்ஸலண்ட் சர்வீஸ் ஸ்டாஃப் மிஸ்டர் அன்பு செல்வன், டெடிகேட்டட் ஸ்டாஃப் மிஸ்டர் பரசுராம் ஆகிய 4 இந்த விருதினை பெற்றுக்கொள்வார்கள். பொள்ளாச்சி பதம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஸ்ரீ ராதசா டேவியர் அவர்களுக்கு விவசாயிகள் நலன் காக்கும் சிறந்த தொழில் முனைவு விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி சூர்யா பாலி கிளினிக் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்களான திரு டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் திருமதி டாக்டர் பேபி சிவபாக்கியம் அவர்களுக்கும் திரு டாக்டர் சரவண் பிரபு அவர்களுக்கும் திருமதி டாக்டர் கே பிரியங்கா அவர்களுக்கும் சிறந்த மருத்துவமனை விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி கனகா ஜுவல்லரி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு KSN கனகராஜ் அவர்களுக்கு ஆபரண தொழில் துறை சாதனையாளர் விருது வழங்கி கௌரவப்படுத்துகிறோம். பொள்ளாச்சி சங்கர் அண்ட் கோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருவாளர் கே சிவசங்கரன் என்கிற திரு KS சங்கர் அவர்களுக்கு சிறந்த ஆடிட்டர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி அன்னம் அறக்கட்டளை நிறுவனர் திருமதி கா தீஷ்மா அவர்களுக்கு புதுமை பெண் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஸ்ரீ கணேஷ் விஜயன் அவர்களுக்கு இசை கலை சுடர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சியின் நம்பிக்கையான வழக்குரைஞர் திரு MS ஞான ஜனார்த்தன் அவர்களுக்கு நீதியின் காவலர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி சக்தி பில்டர்ஸ் நிறுவனர் திரு என்ஜினியர் விஷ்ணு ராஜேஷ் அவர்களுக்கு சிறந்த பொறியாளர் விருது வழங்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அவரால் நம்முடன் இணைய முடியவில்லை. அதனால் அவருடைய பெற்றோர் திரு ஸ்ரீனிவாசன் மற்றும் திருமதி கிரிஜா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த விருதினை பெற்றுக்கொள்வார்கள். பொள்ளாச்சி தென்றல் டிராவல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு J கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு சிறந்த சுற்றுலா வாகன அமைப்பாளர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி கிரீன் பிளஸ் பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர் நிறுவனத்தின் நிறுவனர் திரு ரொட்டேரியன் P கண்ணன் அவர்களுக்கு பசுமை நாயகன் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி ஸ்ரீ சாய் ஏஜென்சி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு N முரளி மோகன் அவர்களுக்கு சிறந்த மின் சாதன விற்பனையகம் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி லிங்கா பிளாஸ்டிக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு பிரபு அமிர்தலிங்கம் அவர்களுக்கு சிறந்த வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையகம் விருது வழங்கப்படுகிறது. சென்னை திருமதி நித்யா அவர்களின் புதல்வி செல்வி R ஐஸ்வர்யா அவர்களுக்கு இளம் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி தோலா அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் திரு என்ஜினியர் DV தரன் மற்றும் திரு என்ஜினியர் A சம்பத்குமார் சகோதரர்களுக்கு சிறந்த இளம் பொறியாளர் விருது வழங்கப்படுகிறது. காட்ரிவைட் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு முத்துமணி ஐயாதுரை அவர்களுக்கு மென்பொருள் வித்தகர் விருது வழங்கப்படுகிறது. போன்சாய் மரம் வளர்க்கும் கலையின் ஆசான் திரு டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிறந்த இயற்கை ஆர்வலர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி சூப்பர் கோகோ கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் திரு A சக்திவேல் அவர்களுக்கு சிறந்த தொழில் நிறுவனர் விருது வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி ஜனநீதி மெடிக்கல் மற்றும் லெபார்டரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு K செந்தில்குமார் அவர்களுக்கு மகத்துவமான மருத்துவ சேவை விருது வழங்கப்படுகிறது.
மன்யு இன்டர்நேஷ்னலினுடைய நிறுவனர் மிஸ்டர் ஹரிஷ் பிரபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இவரிமிட கதையில் 1000 கருத்துக்களை உள்ளடக்கும் திறமைசாலி. ஆரம்ப காலத்தில் நகைச்சுவையால் மக்களை சிரிக்க வைத்தவர். பிறகு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளால் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றியவர். தனது பேச்சால் இளைஞர்கள் முதல் தொழில் முனைவோர் வரை பலருக்கும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து ஒரு நம்பிக்கை நாயகனாக வலம் வருகிறார். எழுத்தாளர், தன்முனைப்பு பேச்சாளர், தொகுப்பாளர், தொழில் முனைவோர் என பல அடையாளங்களை திறம்பட கையாண்டு கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் நியூஸ் 7 தொலைக்காட்சியின் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்ற நடுவர் மதுரை வே. ராமகிருஷ்ணன் அவர்களை உங்களின் பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்கிறோம் இந்த பொள்ளாச்சி மண்ணுக்கு. நீங்க வீடு கட்டுறீங்களா இல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அகம் ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ்ல கிடைக்கும். நாங்க டால்மியா, TNPL பவர் பாண்ட், அல்ட்ராடெக், ராம்கோ போன்ற சிமெண்ட் பிராண்ட்ஸ் டீல் பண்றோம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், பிர்லா வால் பட்டி அண்ட் ஒயிட் சிமெண்ட், தின்னர்ஸ் மற்றும் பெயிண்ட் அக்சசரிஸ் போன்ற ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்பிக்கையுடன் வாங்கலாம். முகவரி 107/1 பல்லடம் ரோட், ராஜேஸ்வரி ஹால் எதிரில், பொள்ளாச்சி தாலுகா, கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும். 50,000 plus happy customers, 1,000 plus products, 800 plus farmers, and 9 years of customer service. Padam Foods ensures real food, healthy society, and wealthy farmers. Thank you. நீங்க தினமும் ஆசையா ஆனா கெமிக்கல்ஸோட வாங்கி சாப்பிடுற அதே ஃபுட் ஐட்டம்ஸை அந்த கெமிக்கல்ஸ் இல்லாம சுத்தமா பயம் இல்லாம சேஃப்டியா சாப்பிட்றதுக்கான ஒரு இடம்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். நம்ம பொள்ளாச்சியில சென்னை, பெங்களூர், மும்பை நகரங்களுக்கு இணையாக பிரம்மாண்டமாய் வடக்குப்பாளையம் பிரிவு விமல் ஸ்டீல் ஹவுஸ் அருகில் அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மியூசிக் ஸ்டோர் மற்றும் கல்ச்சரல் அகாடமில அனைத்து விதமான இசை கருவிகளும் கிடைக்கும். மேலும் சர்வீஸ் வசதியும் உண்டு. தொடர்புக்கு 9500678095. 80 ஆண்டுகள், 4 தலைமுறைகள் திரு பி. கோவிந்தராஜலு செட்டியார் அவர்களால் விதைக்கப்பட்டு திரு டி. சிவராமன் அவர்களால் வளர்க்கப்பட்ட பிஜி குரூப் இன்று எஸ். வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் எஸ். வி. ஸ்ரீகாந்த் வெங்கட் தலைமையில் நுகர்வோர் பொருட்கள், விவசாய பொருட்கள் மற்றும் STC காலேஜ் என கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது பிஜி குரூப். ஷாப்பிங் செய்ய வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டுமா? டிஸ்பிளே ஸ்டாண்டி ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு. விளம்பரங்கள், சலுகைகள், அறிவிப்புகள் அப்படின்னு அனைத்தும் ஒரே திரையில். இந்தியாவின் நம்பர் 1 டிஸ்பிளே தீர்வுகள் நிறுவனமான நெவோன் டிஜிட்டலை தொடர்பு கொள்ளுங்க. சங்கம் வைத்து பிறந்தவளே, சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே. 1000 ஆண்டுகள் ஆனாலும் வாசம் மாறா புன்னை இவள், 1000 மொழிகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அன்னை இவள், பருவம் மாறா குமரி இவள், பட்டினத்தாரையும் மயக்கியவள். தமிழே உலகின் முதல் மொழி, இவள் தானாய் வளரும் பெருவழி, எல்லா மொழியும் அதன் வழி, இவள் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி அன்னை தமிழை இந்த அழகு தமிழ் மக்களால் வணங்கி உங்களுடைய அற்புதமான இந்த கைதட்டலால் இந்த அற்புதமான இந்த சுதந்திர தின விழாவில் ஒவ்வொரு முகத்திலும் இருக்கக்கூடிய இந்த புன்னகையோடு அத்தனை பேரையும் தரிசித்து பொள்ளாச்சி இது இயற்கை செய்யும் நல்லாட்சி. பொள்ளாச்சி இங்கு இயற்கை செய்கிறது நல்லாட்சி. ஆழியார் அணை அழகாட்சி, ஆனைமலை அரசாட்சி. இன்று நியூஸ் 7 தொலைக்காட்சி பொள்ளாச்சியில் செய்கிறது தமிழாட்சி. அப்படியாக இந்த தமிழை கொண்டாடக்கூடிய சுதந்திர தின விழாவில் இத்தனை தூரம் இந்த தமிழை கொண்டாடி விட மாட்டோமா? எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தமிழை கொண்டாடக்கூடிய தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு சார். கங்குல் யானை காலில் படுத்தினும் படுத்தலாம், சுடர்வகு பகுவாய சிங்க வாயினுள் செலுத்தினும் செலுத்தலாம், தென்புலத்தார் கோமா நரகிடையே வீழ்த்தினும் வீழ்த்தலாம், விடையேறும் என் நாயகா தமிழறியார் முன் இயம்புதல் தவிர்ப்பாயேன். தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு. என்ன தெரியுமா அர்த்தம்? பேய் படம் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. இவ ஏதோ தமிழ் பாடம் எடுக்க போறான் போலன்னு. என்ன தெரியுமா அர்த்தம்? சிங்கத்து வாயில போய் தலையை விட்டுடலாமா, நரகத்துல போய் விழுந்துடலாமா,
யானை காலில் கூட போய் விழுந்துடலாம். ஆனால் தமிழ் தெரியாதவர்கள் முன்னாடி என்னை உட்கார வைத்திராதேன்னு தமிழில் ஒரு புலவர் பாடுறாரு. எங்களுக்குலாம் அது நிறையா நடக்கும். சில இடத்துலலாம் கவிதை சொன்னோன்னா முன்னாடி உட்காந்து முறைச்சு பார்ப்பாங்க சார். எனக்கு பயமாக இருக்கும், வேட்டி சட்டை கலண்டுருச்சோ, நீ சட்டை பட்டன் கிட்ட எதுவும் அந்து போயிடுச்சோ, எதுக்கியா இப்படி முறைச்சு பார்க்குறாரு. ஆனால் தமிழை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் இந்த சுதந்திர தின விழாவினுடைய சிறப்பை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலும் நம் நாட்டினுடைய சிறப்பு அம்சங்களையும் இந்த இளைஞர்களை மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு பெரும் வேட்கையோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். ஆனால் நான் இங்கே வரும்போது ஒரு நடுவராகவும் எல்லாரும் நாங்கள்லாம் பேச்சாளராக தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் சார் உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரசிகராக மாறி நாங்கள் அமர்ந்திருந்தோம். எவ்வளோ உற்சாகத்தோடு உங்களுடைய உற்சாகம் எங்களை தொற்றுக்கொண்டது. நான் காலையில் வரும்போது ராகவா ஒரு அக்கா பார்த்துட்டாங்க. நாங்கள் சாதாரண வேஷ்டி சட்டெல்லாம் வரமாட்டோம்ல, காலையில் சும்மா சாதாரணமாக தான் ஒரு சாதாரண காஸ்டியூமில் தானே வருவோம். அந்த அக்கா பார்த்தோன்னே வைப்ரேஷன் மூடு போயிடுச்சு. தம்பி நீதானே, இந்த நீதானன்னா நான் என்ன நினைக்கிறது, நீதானே இந்த போன்ல நீதானே இருந்துச்சு. எனக்கு பயம் பக்குன்னு. அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தார். தம்பி நான் ஓம் பேச்ச தான் தம்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னுச்சு. அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் வந்து மெல்லமாக சொன்னார், தம்பி அவ ஓம் பேச்ச மட்டும்தான் தம்பி கேட்குறா, வேற யாரு. அந்த அக்கா வைப்ரேஷன் மோட்ல. எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஃபோனில் வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நெத்தியில விபூதியெல்லாம் வச்சுட்டு கழுத்தில் உத்ராட்ச கொட்டை மாட்டிட்டு ஃபோனில் வந்து ஜோசியம் சொல்லுவேல அது நீ தானே அப்படின்னுச்சு. ஜோசியம் சொல்லுவேனா, இதுக்கு நீ திட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் நல்ல இப்படி சிரிக்கணுங்க. இந்த சபை எதுக்குப்பா, நான் இந்த சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சிரிப்போடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இந்த நிகழ்வை நடத்திவிட மாட்டோமா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்து விட மாட்டோமா என்கிற பெரும் நோக்கத்தோடு இந்த நிகழ்வை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சியினுடைய பெரியோர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, எங்களை எப்பயுமே வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய எங்களுடைய சண்முகநாதன் சார் அவருக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, இந்த பொள்ளாச்சியிலிருந்து அற்புதமான இளைஞர்களை நல்ல கல்வியாளர்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை கல்வியிலும் சரி ஒழுக்கத்திலும் சரி மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அக்ஷயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் தாளாளர் ஐயா அவர்களுக்கு, கபிலன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக நல்ல அற்புதமான அறுசுவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜேபி கேட்டரிங் சர்வீஸ் ஐயா அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லி, அதே போல் முன்வரிசையில் அமர்ந்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேசராக இருக்கட்டும். இப்போ பராசக்தி படத்தில் சொல்லுவாங்களே, இந்த மண்ணிற்கு நானும் புதியவன் அல்ல நீங்களும் புதியவன்ன்ற மாதிரி எல்லோரும். அதாவது சார், அமெரிக்க நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, ஆல் அமெரிக்கன்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் அதர்ஸ் ஆர் கேனிபல்ஸ். நாங்கள் மனிதர்களை தின்னக்கூடிய காட்டுவாசிகள் நாங்கள். அரபு நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, அரபு மொழியை கேட்க தெரியாதவன் செவிடு என்றும் அரபு மொழியை பேச தெரியாதவன் ஊமை என்றும் அரபு நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய தமிழ் என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தது? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கற்றுக் கொடுத்ததுங்க. அப்படியாக என்னுடைய சொந்த மண்ணில் எப்படி எங்களுடைய சொந்தங்களுக்கு மத்தியில் பேசும்போது ஒரு உணர்ச்சி கிடைக்குமோ, எப்படியான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ, அப்படியான ஒரு மகிழ்ச்சியோடு இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சியை சார்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் வந்து அமர்ந்து ஒரு வார நாளாக இருந்தாலும் கூட அடுத்த தலைமுறையை நல்ல பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டலோடு இந்த சுதந்திர தின விழாவில் நல்ல சிந்தனைகளை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்று நினைத்து இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் 7 சேனல் அன்பர்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி நல்ல சிரிக்கலாங்க. இப்ப சொல்றேன், சிரிச்சாதான் அது பேரு முகம், சிரிச்சாதான் அது பேர் முகம், சிரிக்கலைன்னா அது பேர் முகர கட்டை. சில பேர்லாம் சார் வீட்டுக்கு வந்தாலே இப்படியே தான் இருப்பான். என்ன சிரிக்கணும், காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் உறுப்பு இந்த சிரிப்புன்னார் வைரமுத்தையா. அந்த சிரிப்பை உங்களுக்கு மீட்டு தந்துட மாட்டோமா? இந்த முகமே நீங்க போட்டோ எடுக்கிறப்ப பாருங்களேன், சில பேர்லாம் இப்ப சேட் ஜிபிடியில் போட்டு தான் சிரிச்ச முகமா மாற்ற முடியும், இல்லாட்டினா முடியல.
இப்போ இந்த ஆலியார் டேமுக்கு போகிறோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குல்ல, என்ன ஃபால்ஸ்? மங்கி ஃபால்ஸ். இந்த மங்கி ஃபால்ஸ்க்கு தமிழில் என்ன? குரங்கு அருவியா? கவி அருவி, அது பேர் கவி அருவி. இல்லை நம்ம எவ்வளோ அழகு பாருங்களேன் தமிழ். கவி அருவி அந்த ஃபால்ஸுக்கு பேர், அருவியினுடைய பேர் எவ்வளோ அழகாக கவிதை போல் இருக்கக்கூடிய இடமாகவும், அந்த மங்கின்றதுக்கு கவின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை அழகாக தமிழில் வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு கவி அருவி காலையில் போனோம், அதனால் இதை சொல்லணும்னு நினச்சேன். போன உடனே என்ன பண்ணுறாங்க, சார் ஒரு 10 பேர் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகணும், 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு போகிறோம். மேலே திபுன்னு ஒரு 10 பேர் வந்தாங்க. நானே என் பையன்லாம் குளிக்கலான்றதுக்காக போனோம். ஒரு 10 பேர் வந்தாங்க. வந்த ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், பிரதர் நீங்கள் தானே இந்த சோஷியல் மீடியாவில் பேசுவீங்க அப்படின்னா. ஆமாண்டா தம்பினே, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமாண்ணா. எடுத்துக்கிடான்னு. அடுத்து ஒருத்தன் வந்தான், அவனும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். 10வது ஒருத்தன் வந்து கேட்டான், பிரதர் நீங்கள் யார் அப்படின்னா. ஏன்டா தெரியாமல் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டியாடா அப்படின்னு. இப்போதுக்குடா கேட்குறேன்னு. வேணும்னா வச்சுக்கவே, இல்லாட்டி டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன்னா. எல்லாத்தையும் இன்னைக்கு பதிவு பண்ணி வச்சுக்கிறோம்ல, எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்ல, எல்லாத்தையும் பதிவு பண்ணுறோம். எதுக்கு? ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. கரெக்டா? இப்போ நம்ம இங்கே வந்தோடனே என்ன பண்ணுவோம்? எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டாங்கன்னா அந்த அவார்டோட ஒரு ஃபோட்டோ, இல்லை குடும்பத்தோட ஒரு ஃபோட்டோ, என்ன டுடே இன் பட்டிமன்றம், சுதந்திர தின பட்டிமன்றம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறோமா? சிரிச்சு ஒரு சந்தோஷமா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறோமா? ஒரு தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்துச்சுன்னா எல்லாரும் சிரிச்சு குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டுக்கிறோமா? ஆனால் உண்மையிலேயே நாம் அப்படி சிரித்து வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? எல்லாரும் ஃபோட்டோ போட்டுக்கிறோம், நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறோமான்னு ஒரு கேள்வி வருதா? நான் ஜெயகாந்தன் சொல்லுவார், நாமெல்லாம் வாழ்கிறோம் ஆனால் வாழ்கிறோமான்னு கேட்டார். நாமெல்லாம் 2 வகையான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஒன்று நாம் வாழ்வதாக காட்டிக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினர். எல்லாரும் சிரித்து சந்தோஷம். இவன் தோட்டத்தில் பூவும் இருக்கிறது, பனியும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் மழையும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவன் கடலில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லைன்னாரு நாமத்துக்குவார். என்ன இந்த வாழ்க்கை இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவில் இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எப்படியான அற்புதமான வாழ்க்கைக்கு எத்தனை தியாகிகள், எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் தங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் தங்களுடைய கனவுகளை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் தங்களுடைய இளமையை இழந்திருக்கிறார்கள். அது இந்த ஜென்சி தலைமுறைக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? நீயா ஆகஸ்ட் 15 காந்தி என்னப்பா வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டால் லீவ் வாங்கி கொடுத்தாருன்றான். இந்த ஜென்சி தலைமுறைக்கு அது தெரியணுமா இல்லையா சார்? நம்ம பாரதம் பொதுவானது, இது வேர்வையால் உருவானது, உபகண்டமாய் வலுவானது, பல தேகங்கள் எருவானது, அதனால் இது உருவானது, வானிலா விழா வென்பது இம்மண்ணிலா பிரிவென்பதுன்னாரு வைரமுத்து. இந்த மண்ணை பிரிக்கவே முடியாது ஏன் சார்? அமெரிக்க நாட்டை சொல்லும் போது இது வர்த்தகர்களின் தேசம் நாங்க, ஐரோப்பா நாட்டை சொல்லும் போது இது சுற்றுலாக்களின் தேசம் நாங்க, அரபு நாட்டை சொல்லும் போது இது பெட்ரோலியத்தின் தேசம் நாங்க, ஆஸ்திரேலியாவை சொல்லும் போது இது கங்காருகளின் தேசம் நாங்க, இந்திய நாட்டை சொல்லும் போது இது தியாகிகளின் தேசம் தான் சார், தியாகிகளின் தேசம். நீங்க வீடு கட்டுறீங்களா? இல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அகம்ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ்ல கிடைக்கும். நாங்க டால்மியா, டிஎன்பிஎல் பவர் பாண்ட், அல்ட்ராடெக், ராம்கோ போன்ற சிமெண்ட் பிராண்ட்ஸ் டீல் பண்றோம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், பிர்லா வால் பட்டி அண்ட் ஒயிட் சிமெண்ட், தின்னர்ஸ் மற்றும் பெயிண்ட் அக்சசரிஸ் போன்ற ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்பிக்கையுடன் வாங்கலாம். முகவரி 107/1 பல்லடம் ரோட், ராஜேஸ்வரி ஹால் எதிரில், பொள்ளாச்சி தாலுகா, கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும். 50,000 plus happy customers, 1,000 plus products, 800 plus farmers, and 9 years of customer service. Padam Foods ensures real food, healthy society, and wealthy farmers. Thank you. நீங்கள் தினமும் ஆசையாக ஆனால் கெமிக்கல்ஸோடு வாங்கி சாப்பிட்ற அதே ஃபுட் ஐட்டம்ஸை
அந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் சுத்தமாக பயம் இல்லாமல் சேஃப்டியாக சாப்பிட்றதுக்கான ஒரு இடம்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். நம்ம பொள்ளாச்சியில சென்னை, பெங்களூர், மும்பை நகரங்களுக்கு இணையாக பிரம்மாண்டமாய் வடக்கிப்பாளையம் பிரிவு விமல் ஸ்டீல் ஹவுஸ் அருகில் அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மியூசிக் ஸ்டோர் மற்றும் கல்ச்சரல் அகாடமில அனைத்து விதமான இசை கருவிகளும் கிடைக்கும். மேலும் சர்வீஸ் வசதியும் உண்டு. தொடர்புக்கு 9500678095. ஷாப்பிங் செய்ய வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டுமா? டிஸ்பிளே ஸ்டாண்டி ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு. விளம்பரங்கள், சலுகைகள், அறிவிப்புகள் அப்படின்னு அனைத்தும் ஒரே திரையில். இந்தியாவின் நம்பர் 1 டிஸ்பிளே தீர்வுகள் நிறுவனமான நெவோன் டிஜிட்டலை தொடர்பு கொள்ளுங்க. 80 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் திரு பி கோவிந்தராஜலு செட்டியார் அவர்களால் விதைக்கப்பட்டு திரு டி சிவராமன் அவர்களால் வளர்க்கப்பட்ட பிஜி குரூப் இன்று எஸ் வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் எஸ் வி ஸ்ரீகாந்த் வெங்கட் தலைமையில் நுகர்வோர் பொருட்கள், விவசாய பொருட்கள் மற்றும் எஸ்டிசி காலேஜ் என கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது பிஜி குரூப். எத்தனை தியாகிகள்! இதோ இந்த பொள்ளாச்சி மண்ணிலிருந்து மகாலிங்கம்னு ஒரு தியாகி இருந்தார். பொள்ளாச்சி மண்ணிலிருந்து அவர் காந்தி ஐயாவினுடைய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இதே பொள்ளாச்சி மண்ணிலிருந்து பங்கு கொண்டவர். எத்தனை பேருக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கும். பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு பற்றி என் பையன்கிட்ட பேசுகிறேன். அவங்க யாரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான்றான். அதை விட்டு அவனுக்கு தெரியல சார். இல்லை, அவங்க வரலாறு படிக்கணும் சார். இதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லணுன்றதுக்காகத்தாங்க இந்த பட்டிமன்றமே. இந்த பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் அவங்கள தூக்கில் போடும்போது 19 வயசு, 21 வயசு, 22 வயசு 3 பேரையும் தூக்கு மேடையில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 22 வயசு பசங்க சார். 3 பேர் நிற்கிறாங்க. பகத்சிங்கை தூக்கில் போட போறாங்க. இன்குலாப் ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத்னாங்க. பகத்சிங்கை தூக்கில் போட்டாங்க. கண்ணுக்கு நேரம் பார்க்குறாங்க சார். அடுத்து ராஜகுரு போய் நிற்கிறார். இன்குலாப் சுகதேவ் ஜிந்தாபாத்னு கத்துனா. ராஜகுருவை தூக்கில் போட்டாங்க. இப்போ 3வதா சுகதேவ் போய் நிற்கிறாரு. இன்குலாப்னார். யார் தெரியுமா ஜிந்தாபாத்னாங்க? அந்த லிவர் இழுப்பான்ல சார், வெள்ளக்காரன், பிரிட்டிஷ்காரன், லிவர் இழுக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ்காரன் சொன்னா சார் ஜிந்தாபாத். எல்லாம் சுகதேவ் தூக்கிலிடப்பட்டாரு. அதுக்கப்புறம் அந்த லிவர் இழுத்தான்ல அந்த பிரிட்டிஷ்காரன், அவனுக்கு என்கொயரி வச்சாங்க. ஒரு சுதேசி, ஒரு இந்திய நாட்டினுடைய போராளி இன்குலாப்ன்றான், அவனுக்கு போய் நீ ஜிந்தாபாத்னு சொல்றியேன். அந்த பிரிட்டிஷ்காரர், அந்த வெள்ளக்காரர் சொன்னார் சார், அந்த லிவரில் இருக்கிற வெள்ளக்காரர் சொன்னார், அந்த பசங்களுக்கு ஒரு 19 வயசு, 21 வயசு, 22 வயசு தான் இருக்கும். இந்த நாட்டின் மீது எப்படிப்பட்ட பற்றில் இருக்காங்க. தூக்கும் மேடைக்கு நிற்கும் போது கூட இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொன்னானே. இப்படியான நாட்டுப்பற்று எனக்கு இல்லையே, இவனுக்காக நான் ஏதாவது செய்யணும்னே. அதனால தான் அவன் சாகும்போது இன்குலாபுக்கு ஜிந்தாபாத் சொன்னேன். என் வேலையே போனாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னேன்னா. இது நம்ம ஜென்சி தலைமுறைக்கு தெரியணும்ல. இப்படியான தியாகம் நம்ம ஜென்சி தலைமுறைக்கு தெரியணும்ல. என் பாட்டன் காட்டை திருத்தினான், என் பாட்டன் காட்டை திருத்தினான், என் தாத்தா கழனியை திருத்தினார், என் அப்பா வயலை உருவாக்கினார், நான் நாற்று நட்டேன், என் மகன் அறுவடை செய்வான். இந்த அறுவடை செய்யும் மகனுக்கு இந்த காட்டை திருத்தியவனுடைய உழைப்பு தெரிவதே இல்லையே. இந்த காட்டை திருத்திய என் பாட்டனின் உழைப்பை சொல்வதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். எவ்வளவு பெரிய போராளிகள், எவ்வளவு பெரிய நீதிமான்கள் இல்லை. இன்னைக்கு உலகம் எப்படிப்பா ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்தால் மட்டும்தாங்க நம்புகிறாங்க. கரெக்டா? எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குல்ல, ஃபேமிலின்னு இருக்கா? எல்லார் வீட்லையும் இருக்கு சார், ஃபேமிலின்னு ஒரு குரூப்பு. அந்த ஃபேமிலி குரூப்பில் யாருன்னு பார்த்தா அப்பா, அம்மா, பிள்ளைங்க. கரெக்டாம்மா? எங்கள் அம்மா பாருங்கள், கரெக்டு. ஆமாம், பேசிக்கவே மாட்றாம்மா, நேர்லேயே பேச மாட்றாங்க. ஒரு சோபாவில் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா கிச்சனில் இருக்கும். இங்கிருந்து மெசேஜ் அனுப்புவான், அம்மா தோச்ச ரெடியா? அந்த அம்மா அங்கிருந்து அனுப்புது, தோச்ச ரெடி, உனக்கும் கிடையாது, உங்கள் அப்பனுக்கும் கிடையாது, 2 பேரும் வெளியே போகும். வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறோம் சார். இப்படி முகத்துக்கு நேராக முகம் பார்த்து இன்னைக்கு பேசக்கூடிய காலகட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னாடிலாம் மழை வந்தால் என்ன பண்ணுவோம்? குடை எடுப்போம். முன்னாடி மழை வந்தால் குடை எடுப்போம். இன்னைக்கு மழை வந்தால் ரீல்ஸ் எடுக்கிறான். அழகான மலை, இளையராஜா பாடல், மிளகா பஜ்ஜி, இது எல்லாம் சேட் ஜிபிடியில் இருக்கு. வீட்டுக்காரமா செஞ்சு கொடுக்கணும். இந்த சூடா ஒரு கப்பு டீ ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் நம்ம ஏதோ ஒன்று காட்டிக்கிட்டே இருக்கோம்ல. இந்த வாழ்க்கை எப்படிப்பா ஆயிடுச்சுன்னா காட்டிக்கிட்டே இருக்கோங்க. இந்த இளைய தலைமுறையை நாம் மீட்டெடுத்து விட மாட்டோமா? ஏன் இளைய தலைமுறையை மீட்டெடுக்கணும்னாங்க சார். ஸ்டீவ் ஜாப்ஸ்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்காரர், ஒரு நிருபர் கேட்குறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ்ட, இவ்வளோ பெரிய பணக்காரர் ரைட்டிங்லே எப்படி ஆனீங்கன்னு சொல்லுங்கன்னு. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ்ட இவ்வளோ பெரிய பணக்காரர் ரைட்டிங்கில் எப்படி ஆனீங்க? ஸ்டீவ் ஜாப்ஸ் எதுக்குன்னு கேட்டார்.
நானும் உங்களைப் போல் ஒரு பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான். அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், என்கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன், உன்னிடம் இருக்கிற இளமையை என்னிடம் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஏன்னு கேட்டான், இந்த இளமை வந்து விட்டால் இதை விட 4 மடங்கு நான் சம்பாதித்து விடுவேன்னார். இந்த இளைய தலைமுறை இந்த இளமையை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? உலக நாடுகளிலேயே ஏன் இந்தியாவை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுறாங்க தெரியுமா? உலக நாடுகளிலேயே யூத் பாப்புலேஷன், இளைஞர் சக்தி அதிகம் உள்ள நாடு இந்த உலகத்திலேயே இந்திய நாட்டில் மட்டும்தான் இளைஞர் சக்தி அதிகமாக இருக்கு. நீங்க சுவிட்சர்லாந்துலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள் கிடையாது, எந்திரிச்சு போய் வாங்க மாட்டாங்க. இந்த இளைஞர்கள் இன்னைக்கு என்னப்பா பண்றாங்க? ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது ஏரோப்ளைன் ஏன் கண்டுபிடிச்சோம்? ஏரோப்ளைனை டயத்தை மிச்சப்படுத்த. சாதாரணமாக போனோன்னா லேட் ஆகும், டயத்தை மிச்சப்படுத்த. ஏரோப்ளைன் டயத்தை மிச்சப்படுத்த. கார் எது கண்டுபிடிச்சாங்க? டயத்தை மிச்சப்படுத்த. மிக்சி, கிரைண்டர், இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வந்துச்சுல்ல, 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்திருக்குல்ல, இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? டயத்தை மிச்சப்படுத்த. இப்போ இந்த மிச்சப்படுத்தின டயத்தை இன்னைக்கு தலைமுறை என்ன பண்ணுறான்? ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொத்துக்கள் சேர்த்து சொத்தா நம்ம கையில் கொடுத்தா அந்த சொத்தையெல்லாம் பணமாக மாற்றி ஒரு ரூமில் போட்டு ஒருத்தன் எரிச்சானா அவன் அறிவாளியா முட்டாளா? எவ்வளோ பெரிய முட்டாள்! காலங்காலமாக நமக்கு காலத்தை சேர்த்து வைத்து நம் முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கொடுத்த காலத்தை நாம் இந்த சமூக வலைதளத்தில் எரித்து கொண்டிருக்கிறோமே, இது சரியான விஷயமா என்கிற ஒரு பெரும் கேள்வி இன்னைக்கு வருது. ஒரு சினிமா வந்துருச்சுனாங்க, அந்த சினிமாவுக்கு முதல் நாள் அடிச்சு பிடிச்சி போய் எஃப்டிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டுறணும், அதை ஸ்டேட்டஸில் போடணுன்றானே. எஃப்டிஎஃப்எஸ் இவர் பெரிய இமயமலை ஏறி சாதிச்சிட்டாரு. போனது செலவு எழுத்துக்கிட்டு ஒரு சினிமாவுக்கு இன்னைக்கு முன்னே 4000 ரூபா செலவாகுதுவா? குடும்பத்தோடு கல்யாணமானவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். என்ன எஃப்டிஎஃப்எஸ் அவன் போஸ்ட் போட்டு போயிடுறான். இதை பார்க்குற என் வீட்டுக்காரமா நீ மட்டும் எஃப்டிஎஃப்எஸ் கூப்பிட்டு போக மாட்டான்னு. என்ன என்னை பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாதாம நான் அடுத்து எங்கேயாவது கூட்டிகிட்டே போக முடியும்னு சொல்ல முடியுது. அப்படி எஃப்டிஎஃப்எஸ் யாராவது ஒரு விஷயம் ஒன்று பண்ணிட்டா நாமளும் அதையே பண்ணியே தீரணும் அப்படின்றாங்களே. இல்லை நாமளும் எல்லாத்தையும். இப்போ சின்ன வயதில் நாங்கள்லாம் டிவி பார்த்தோன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, என்னடா உட்காந்து டிவி பார்க்குறீங்க, கால் கையெல்லாம் நல்லா தானே இருக்குது, எந்திரிச்சு வெளியே போடுவாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்பே முடியாதவங்க, கை கால் நடக்க முடியாதவங்க, எப்படா வாழ்க்கை முடியும்னு நினைக்கிறவங்க தான் பொழுது போகமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பொழுது போக்குன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என்னால் எந்திரிச்சு இந்த பொழுதுல எதுவுமே செய்ய முடியாது, என்னால் வேலை செய்ய முடியாது, என்னால் நடக்க முடியாது, இந்த பொழுது எதுவுமே செய்ய முடியாது. பொழுத ஒருத்தன் போக்குறான்னு என்ன அர்த்தம்னா அவனால் சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். பெர்னாட் ஷா ரொம்ப அழகாக சொல்லுவார், சிலர் 40 வயதிலேயே இறந்து விடுகிறார்கள், சில நாள் கழித்து புதைக்கப்படுகிறார்கள் அப்படின்னார். சில நாள் கழித்து புதைக்கப்படுகிறார்கள்னார். அப்படி இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் உட்காந்துருந்தான்னா 20 வயதிலேயே அவன் இறந்து விடுகிறான், இறந்து காத்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். பொழுது என்பது போக்குவதற்காக அல்ல, பொழுது என்பது ஆக்குவதற்காக என்பதை இந்த இளம் தலைமுறையினருக்கு நாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய முயற்சியே. சார், மனுஷன் எப்படிங்க வந்தான்? கரெக்டாக சொல்கிற பத்தியா? அனுபவம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பையன் போய் கேட்டிருக்கான் அப்பா கிட்ட, அப்பா மனுஷன் எப்படிப்பா வந்தான்? அவர் சொன்னார், கடவுள் படைச்சாடுறான்னார். அம்மா கிட்ட போய் கேட்டான், அம்மா மனுஷன் எப்படிமா வந்தான்? குரங்குலேருந்து வந்தாங்கடான்னு. இவன் போய் அப்பா கிட்ட சொன்னான், அப்பா நீ கடவுள் படைச்சாருன்ற, அம்மா குரங்குலேருந்து வந்தாங்கன்றா, எப்படிப்பான்னா? நான் ஏன் சொந்தக்காரங்களை பற்றி சொல்கிறேன், அவன் சொந்தக்காரங்களை பற்றி சொல்கிறான். ஆமாம், நான் பொதுவாக சொன்னேன். இப்போ டார்வின் தியரி பிரகாரம் என்ன சொன்னாங்க? மனிதன் குரங்கிலிருந்து வந்தார்னு சொன்னாங்களா? இந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்தது எப்படின்னா 5 எவால்யூவேஷன்லாம் வந்தாங்களாம். 5 எவால்யூவேஷன் எப்படின்னா, இந்த கை இருக்குல்ல, குரங்குகளுக்கு கை ஒட்டி இருக்கும், மனிதனுக்கு கை இப்படி விரிஞ்சது, இது ஃபர்ஸ்ட் எவால்யூவேஷன், கை விரிந்தது. ரெண்டாவது இந்த காது இருக்குல்ல, விரிந்த காதா இருக்குல்ல, இது குரங்குகளுக்கு இப்படி ஒட்டி இருக்கும், இந்த காது விரிந்தது. தனித்தனியாக குரங்குகள் இருந்தது. அதுக்கப்புறம் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்தது, இது 3வது எவால்யூவேஷன். மரத்து மேலேயே ஏறி உட்காந்துட்டு இருந்துச்சு, குரங்கு வந்து மரத்து மேலேயே உட்காந்துருந்தது. அப்புறம் தரைக்கு வர ஆரம்பிச்சிச்சு, இது 4வது எவால்யூவேஷன். கடைசியான எவால்யூவேஷன் என்ன பண்ணா? சிந்திக்க தொடங்கினான். சாதாரண இருக்கிறதோட சிந்திக்க தொடங்கினான். இன்னைக்கு சேட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் எவனுமே சிந்திக்க மாட்டானே.
எனக்கு மளிகை கடைக்காரர் 3 ரூபா கொடுக்கணும், அது எவ்வளோ கொடுக்கணும் ChatGPTயில் கேட்குறான். என் பொண்டாட்டி என்னை திட்டுறா, என்ன பண்ணுறது ChatGPTயில் கேட்குறான். சார் என் பையன்கிட்ட போய் சொல்கிறேன், படிடா, படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம்டா. கண்ணதாசன் ஐயா என்ன தெரியுமா சொன்னார்? இசை அறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசை அறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றை அறிவின் கன்று அவ்வளியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுன்னு கண்ணதாசன் ஐயா சொன்னார் தெரியுமான்னே. அவனும் இதே மாதிரி தான் பேய் படம் பார்க்குற மாதிரி பார்த்தான். படித்தா நல்லது, அவ்வளோதானே, ஏன் இழுக்கிற சாட்டா முடிப்பா, இழுக்காதப்பா. என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறான், அம்மா ஆர் யூ கோயிங் டு வேஸ்ட் யுவர் லைஃப் வித் திஸ் கண்ணதாசன் கை அப்படின்றான். இந்த ஃபோனில் ChatGPT எடுத்து கேட்குறான், சார் கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். இதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் கொடுக்குது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு, அதை எடுத்து வச்சுட்டான். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்த ChatGPT நமக்கு வில்லனாக வந்து உட்காந்துருக்கு. இப்போ என்ன பண்ணா, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்ததில் இது 5வது எவாலுவேஷன். இன்னைக்கு இந்த ChatGPT, கிளவுடு, ஜெமினை, ஏஐ வந்ததுக்கப்புறம் இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கான்னா அடுத்து ஒரு கேள்வி வருது. இப்போ முதல்ல மனிதன் சிந்தனை ஆற்றலை இழந்தானா, அடுத்தது என்ன ஆற்றல், மரத்துக்கு மேலேருந்து கீழே வந்தான், அதான் அடுத்த எவாலுவேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு டவர் கிடைக்கலன்னு பாதி பேர் மரத்து மேலே தான் உட்காந்துருக்கான். அடுத்து தனித்தனியாக இருந்தவங்க கூட்டம் கூட்டமானாங்களா, இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக இருந்தவர்கள் செல்போன் வந்த பிறகு தனித்தனியாக மாறிக்கொண்டே இருக்கும். இந்த காது விரிஞ்சிச்சா, இப்போ என்ன தெரியுமா, ஹெட்செட்டை மாட்டி மாட்டி காது இப்படி தான் இருக்கு. பாதி பேருக்கு ஹெட்செட்டா அது செவுட்டு மிஷினான்னு தெரிய மாட்டேங்குது, ரெண்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு. என்ன இப்போ காது திரும்ப மடங்கிருச்சா, இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கோமா, இப்படி குனிஞ்சிக்கிட்டே இருக்கோமா, இந்த கையை இப்படி பிடிச்சி கையை திரும்ப ஒட்டிக்கிச்சா, குரங்கு எப்படி இருக்கும், இப்படி குனிஞ்சு தானே இருக்கும். மனுஷன் நிமிந்தானா மறுபடியும் இப்படி செல்ஃபோனை பார்த்து பார்த்து குனிந்து கொண்டே இருக்கும். குரங்கிலிருந்து வந்த மனிதன் இந்த சமூக வலைதளத்தால் மீண்டும் குரங்காக போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றம். திரும்ப போயிடக்கூடாது பாரு. ஷாப்பிங் செய்ய வாடிக்கையாளர்களை ஈர்க்க வேண்டுமா? டிஸ்பிளே ஸ்டாண்டி ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு. விளம்பரங்கள், சலுகைகள், அறிவிப்புகள் அப்படின்னு அனைத்தும் ஒரே திரையில். இந்தியாவின் நம்பர் 1 டிஸ்பிளே தீர்வுகள் நிறுவனமான நெவோன் டிஜிட்டலை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம பொள்ளாச்சியில சென்னை, பெங்களூர், மும்பை நகரங்களுக்கு இணையாக பிரம்மாண்டமாய் வடக்கிப்பாளையம் பிரிவு விமல் ஸ்டீல் ஹவுஸ் அருகில் அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் மியூசிக் ஸ்டோர் மற்றும் கல்ச்சரல் அகாடமில அனைத்து விதமான இசை கருவிகளும் கிடைக்கும். மேலும் சர்வீஸ் வசதியும் உண்டு. தொடர்புக்கு 9500678095. 80 ஆண்டுகள் 4 தலைமுறைகள் திரு பி கோவிந்தராஜலு செட்டியார் அவர்களால் விதைக்கப்பட்டு திரு டி சிவராமன் அவர்களால் வளர்க்கப்பட்ட பிஜி குரூப் இன்று எஸ் வெங்கடேஷ் மற்றும் டாக்டர் எஸ் வி ஸ்ரீகாந்த் வெங்கட் தலைமையில் நுகர்வோர் பொருட்கள், விவசாய பொருட்கள் மற்றும் STC காலேஜ் என கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது பிஜி குரூப். நீங்க வீடு கட்டுறீங்களா, இல்ல கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அகம்ஸ்ரீ ட்ரேடர்ஸ்ல கிடைக்கும். நாங்க டால்மியா, TNPL பவர் பாண்ட், அல்ட்ராடெக், ராம்கோ போன்ற சிமெண்ட் பிராண்ட்ஸ் டீல் பண்றோம். ரெடிமிக்ஸ் கான்கிரீட், பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், பிர்லா வால் பட்டி அண்ட் ஒயிட் சிமெண்ட், தின்னர்ஸ் மற்றும் பெயிண்ட் அக்சசரிஸ் போன்ற ட்ரஸ்டட் பிராண்ட்ஸ் மெட்டீரியல்ஸை நம்பிக்கையுடன் வாங்கலாம். முகவரி 107/1 பல்லடம் ரோட், ராஜேஸ்வரி ஹால் எதிரில், பொள்ளாச்சி தாலுகா, கோயம்புத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு அழைக்கவும். 50,000 plus happy customers, 1,000 plus products, 800 plus farmers, and 9 years of customer service. Padam Foods ensures real food, healthy society, and wealthy farmers. Thank you. நீங்கள் தினமும் ஆசையாக ஆனால் கெமிக்கல்ஸோடு வாங்கி சாப்பிட்ற அதே ஃபுட் ஐட்டம்ஸை அந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் சுத்தமாக பயம் இல்லாமல் சேஃப்டியாக சாப்பிட்றதுக்கான ஒரு இடம்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். சார், எங்கள் மதுரையில்
திருப்பரங்குன்றத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டான கதை. திருப்பரங்குன்றத்தில் ஒரு கதை இருக்கும். திருப்பரங்குன்ற கோயில் புராண கதை. நீங்கள் அங்கே மலை மேலே காசி விஸ்வநாதர் கோயில்னு இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர். மச்சமுனி சித்தருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. நக்கீரர் இருக்கார்ல, நக்கீரர் தெரியுமா? நக்கீரர் தெரியுமா? நான் ஒரு மேடையில் கேட்டேன் ராகவா, நக்கீரர் தெரியுமான்னே. பெரிய மீசை வச்சிருப்பார்ல அவர் தானே அப்படின்ட்டான். ஏய் அவர் இல்லையா, அவர் வேற, அவர் பத்திரிகையாளர். ஆமாம் அவர் பத்திரிகையாளர், நீ பஞ்சாயத்தில் தூட்டாதம்மா. நான் சொல்றது திருமுருகாற்றை படம் எழுதினார்லப்பா, திருமுருகாற்று படம் எழுதின நக்கீரர்னு, அவர் எனக்கு தெரியாது போயிட்டான். எதுக்கு சொல்லுறேன், அந்த நக்கீரர் என்ன பண்ணாராம், திருப்பரங்குன்ற மலையில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, அங்கே சிவபூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. சுவாமியை இடத்துக்கு வச்சு சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார். மரத்துலேருந்து ஒரு இலை கீழே விழுந்துச்சு. நல்லா கேட்டுக்கங்க கதையை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை. மரத்துலேருந்து ஒரு இலை கீழே விழுந்துச்சு. இந்த இலையில பாதி இலை தண்ணிக்குள்ளே இருந்துச்சு, பாதி இலை தண்ணிக்கு வெளியே இருந்துச்சு. இந்த தண்ணிக்குள்ளே இருந்துச்சுல்ல அது சிகப்பு கலரில் மாறுச்சு, தண்ணிக்கு வெளியே இருந்துச்சுல்ல அது மஞ்சள் கலரில் மாறுச்சு. எப்படிங்க மாறும்லாம் கேட்கக்கூடாது, இது கதை. அது மாறும். இந்த சிகப்பு கலரில் மாறுச்சுல்ல அது மீனாக மாறுச்சு. இந்த மஞ்சள் கலரில் மாறுச்சுல்ல இது குருவியாக மாறுச்சு. இந்த குருவி என்ன பண்ணுச்சு, மீனை பிடிச்சி வெளியே இழுத்துச்சு. குருவி மீன் இழுத்தா மீன் செத்து போயிடும். இந்த மீன் என்ன பண்ணுச்சு, குருவியை பிடிச்சி உள்ளே இழுத்துச்சு தண்ணிக்குள்ளே. மீன் குருவி பிடிச்சி உள்ளே இழுத்துச்சுன்னா என்ன ஆகும், குருவி செத்து போயிடும். இப்போ இது ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சா, இவர் சிவபூஜையை விட்டுட்டு இந்த மீன் ஜெயிக்குதா குருவி ஜெயிக்குதான்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு டிவியில் இந்த நிகழ்ச்சியில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா? சீரியலில் இந்த மாமியார் சண்டை போடுதா அந்த மாமியார் பார்க்குறோமா? நம்ம வீட்டு சண்டையே நாருது. ஆனாலும் அடுத்தது பார்க்குறோம்ல ஒரு சந்தோஷமா இருக்கல. இப்போ இவர் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரா, ஒரு பூதம் வந்து அவர் தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த பூதம் வேறு யாரும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் தான் இன்னி காலத்தில். பூதம் தூக்கிட்டு போயிடுச்சு. தூக்கிட்டு போய் ஒரு குகையில் அடைச்சிச்சு. அந்த குகை வேறு எதுவும் இல்லை, கையில் ஒரு குழிக்கட்டை வச்சுருக்கோம் பாருங்க இன்னைக்கு, இதுதான் அந்த குகை. ஒரு குகையில் அடைச்சிச்சான். அந்த குகையில் ஏற்கனவே 999 முனிவர்கள் இருந்தாங்க. அந்த முனிவர்கள் கேட்டாங்க, சிவபூஜை பண்ணியா? ஆமாம். இலை விழுந்துச்சா? ஆமாம். சிகப்பா மாறுச்சா? ஆமாம். மஞ்சளா மாறுச்சா? ஆமாம். மீன் வந்துச்சா? ஆமாம். குருவி வந்துச்சா? ஆமாம். ரெண்டும் சண்டை போட்டுச்சா? ஆமாம். நீ வேலையை விட்டு வேடிக்கை பார்த்தியா? ஆமாம். பூதம் வந்து தூக்கிட்டு வந்துச்சா? ஆமாம். வெல்கம் டு த குகை. நாங்களும் இப்படி தான், நாங்களும் வேலையை விட்டு வேடிக்கை பார்த்தோம், வேலையெல்லாம் விட்டுட்டு சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டு இருந்தோன்ற மாதிரி தான் வெல்கம் டு த குகைன்னு. இப்போது நக்கீரர் முருகப்பெருமானை வேண்டி திருமுருகாற்றுப்படை எழுதுகிறார். முருகப்பெருமானினுடைய வேல் வந்து காப்பாற்றியதுன்றது திருமுருகாற்றுப்படையினுடைய ஸ்தல வரலாறு. எப்படி திருமுருகாற்றுப்படை உருவானதுன்றதுக்கான வரலாறு இந்த கதை. வேல் வந்து காப்பாத்துச்சான். இந்த வேல்னா என்ன தெரியுமா? தமிழில் வேல்னா அறிவுன்னு அர்த்தம், தூய தமிழில் வேல்னா அறிவுன்னு அர்த்தம். முருகர் கோயில் எல்லாத்தையுமே வேல் கோட்டம் தான் தமிழில் சொல்லுவாங்க, அறிவு கோட்டம் தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இந்த வேல் வந்து காப்பாத்துச்சான். இந்த வேல் எப்படி தெரியுமா இருக்கும்? கூர்மையாக இருக்குமா? அகலமாக இருக்குமா? ஆழமாக இருக்குமா? The knowledge should be sharper, knowledge should be deeper, knowledge should be wider. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னு மணிவாசக பெருமான். ஒரு அறிவு என்பது ஆழமாக அகலமாக கூர்மையாக இருந்தால் அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூதங்களிலிருந்தும் தப்பிப்பான் என்பதை தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகுது இல்லையா? தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகுது. இப்போ இந்த அறிவு சார்ந்து நாம் பயணிக்கிறோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது சார். இந்த சமூக வலைதளத்தில் அறிவு சார்ந்து நாம் பயணிக்கிறோமான். 3 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க. 3 வகையான மனிதர்கள். இந்த 3ஆம் வகை மனிதர்கள் யார் தெரியுமா? இப்படி 2 பேர் சந்திச்சுக்கிட்டோன்னா, இந்த செல்வராஜோட பொண்ணு இருக்கல்ல, 8th வீட்டு பையன் மகேஷோட, தெரியுமா? இது 3ஆம் கட்ட மனிதர்கள். யாரோ ஒரு மனிதர் இன்னொரு மனிதனை பற்றி புரணி பூசிக்கிட்டே இருக்குது, புரணி 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 பேசிக்கிட்டே இருக்கிறது. 3ஆம் வகை மனிதர்கள். சார் ஒரு பெரிய ராஜா, இந்த ராஜாக்கு என்ன ஆசை? நம்ம கையாலேயே சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு அந்த ராஜாக்கு ஆசை. அந்த ராஜா என்ன பண்ணார்? சமயக்காரோட சமைச்சு ஒரு அண்டால் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போனார். மேலே ஒரு கழுகு பறந்துச்சு. அந்த கழுகினுடைய காலில் ஒரு பாம்பு இருந்துச்சு. இந்த பாம்பு வாயிலேருந்து ஒரு விஷம் அந்த அண்டாவில் விழுந்துருச்சு. இவர் இதை சமைச்சதை போட்டாரா, 10 சாதுக்கள் சாப்பிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இதை சாப்பிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ சித்திரகுப்தன் போய் யமதர்மன்ட்ட கேட்டிருக்காரு, இந்த 10 சாதுக்கள் இறந்துட்டாங்களே, இந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதுறது? ராஜா பேரில் எழுதவா, சமயக்காரர் பேரில் எழுதவா,
இந்த சாப்பிட்டாங்களா அவங்க பேரில் எழுதுவா, கழுகு பேரில் எழுதுவா, பாம்பு பேரில் எழுதுவா, இந்த பாவத்தை யார் பேரில் எழுதுறது? இப்போ யமன் சொன்னார், எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ இந்த ராஜாவுக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்மளால தானே ஒரு 10 பேர் செத்து போயிட்டான், அவருக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கக்கூடிய அவருடைய குலகுரு அவர்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி 10 பேர் இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறாரு? அவர் சொன்னார், இனிமேல் அன்னச்சத்திரங்கள் தரப்பா, நாடு முழுக்க அன்னச்சத்திரம் தரப்பா, யார் வந்தாலும் சாப்பாடு போடுப்பா, எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுப்பா, உன் நாட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே கூடாது, எப்பயுமே அன்னதானம் நடக்கட்டும், உன்னுடைய அந்த பாவம் போயிடும்னாரு. இப்போ ஒரு நாட்டில் எப்போ அன்னதானம் நடந்துகிட்டே இருந்துச்சா, ஒரு 6 மாதம் ஆச்சு. வெளியூர்லேருந்து ஒரு 4 சாதுக்கள் வந்தாங்க. அங்கே ஒரு பாட்டி உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வீட்டில் பாட்டி பாத்திரம் தேய்ச்சிச்சு. ஒரு 4 சாமியார் வந்தாங்க. வந்தவங்க அந்த பாட்டிகிட்ட கேட்டாங்க, பாட்டி, இந்த ராஜா வந்தவங்க பசியோடு வந்தவங்களுக்குலாம் சோறு போடுறாராமே, எங்கே போடுறாரு? இந்த பாட்டி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லிச்சு, ராஜா சாப்பாடெல்லாம் போடுவார், ஆனால் அதை சாப்பிட்டவங்களாம் செத்து போயிடுவாங்களாம், அப்புறம் ஓம் விருப்பம் அப்படின்ட்டுச்சு. இப்போ யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. அந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதுறதுன்னு கேட்டல, இந்த கிளவி பேரில் எழுது, இந்த கிளவி பேரில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அடுத்தவனை பற்றி புரணி பேசுது பார்த்தியா, இந்த கிளவி பேரில் எழுதுனாராம். அடுத்தவர்கள் பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்களை நாம் வாங்கிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். புரணி பேசுறது. சார், ஏதோ ஒரு நடிகர் யாரோ ஒரு நடிகையை டைவர்ஸ் பண்ணிட்டு போறாரு, நமக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன். நம்ம வீடு டைவர்ஸ் ஆகாமல் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர, யாரோ ஒரு நடிகர் யாரையோ டைவர்ஸ் பண்ணால் என்னங்க வந்துச்சு நமக்கு? யாரோ ஒரு நடிகர் பாடகையோட போய் ஸ்டேஜில் பாடுறாரா, பாடிட்டு போறாரு, உன் வீட்டில் தான் தினம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, அது போதாதான்னு கேட்குறேன். ஒரு காரைக்குடியில் என்னை ஒரு 60ஆம் கல்யாணத்துக்கு பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் பேசுகிறது இருக்கட்டும் ஆமா, நீங்கள் அவரோட ஒரு 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 வார்த்தை அவரை பற்றி பேசுங்கன்னு. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த ஆன்றதுல 35 வருஷம் வாழ்க்கை இருக்கு. அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா என்னைக்காவது அவரை விட்டுட்டு போகலாம், 60 வருஷம் 35 வருஷம் வாழ்க்கை நடத்திருக்கீங்க, என்னைக்காவது அவரை விட்டுட்டு போகலான்னு நினச்சிருக்கேன், என்னைக்காவது நினச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, என்னைக்காவது இல்லை, தினம் நினப்பேன், போயிடலான்னு நினப்பேன். அப்புறம்தான் நான் போயிட்டு அந்த ஆளுக்கு மூக்கு கண்ணாடி எங்கே வச்சாருன்னு தெரியாது, பிபி மாத்திரைக்கும் சுகர் மாத்திரைக்கும் வித்தியாசம் தெரியாது, தோசை மாவுக்கும் கோலப்பொடிக்கும் வித்தியாசம் தெரியாது, வேட்டியை எங்கே வச்சோன்னு தெரியாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த ஆள் மூஞ்சியை பார்ப்பேன், பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். சரி போ, வாழ்ந்துட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போவோன்னு திரும்பி வந்துடுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது, நம்மோடு வாழ்பவர்கள் எல்லாம் பிரியப்பட்டு வாழ்வதில்லை, பரிதாபப்பட்டு தான் நம்மோடு வாழ்கிறார். பாதி பேர் நம்மகிட்ட பரிதாபப்பட்டு தான் வாழ்கிறார்கள்ன்ற ஒரு உண்மை புரிந்தது. நான் அப்போ இந்த 3ஆம் தர மனிதர்கள் யாருப்பான்னா, யாரை பற்றியாவது புரணி பேசிக்கொண்டே இருப்பவர்கள் 3ஆம் தர மனிதர்கள். 2ஆம் தர மனிதர்கள் யாருப்பான்னா, ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சாமே, இவர் பையன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டானாமே, பொள்ளாச்சியில் பட்டிமன்றம் நடந்துச்சாமே, பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போதே 20 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்களாமே. இது கைதட்டக்கூடாது சார், இது ஒரு பேச்சுக்காக நான் சொன்னேன், நீங்கள் ஆமோதிக்கக்கூடாது அதெல்லாம். அப்படி ஒரு நிகழ்வை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. 1ஆம் தர மனிதர்கள் யார் தெரியுமா? தான் படித்த விஷயத்தை, தனக்கு தெரிந்த ஞானத்தை, தனக்கு தெரிந்த அறிவை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களா. 2 பேர் சேரும்போது தான் படித்த விஷயத்தை அவர்களிடமும், அவர்கள் படித்த விஷயத்தை தன்னிடமும் யார் ஒருவரால் பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அவர்களோடு இருப்பது தான் இனிதுன்னு தமிழ் கற்றுக் கொடுத்ததுங்க. முருகப்பெருமான் போய் அவ்வைட்ட கேட்குறாரு, பாட்டி இந்த உலகத்தில் பெரிது என்ன பாட்டி, அரிது என்ன பாட்டி, இப்படி ஒவ்வொன்றா கொடிது என்ன பாட்டின்னு கேட்கும்போது இனிது என்ன பாட்டின்னு கேட்டார். இந்த உலகத்தில் இனிது என்னன்னாரு. அவ்வை சொன்னாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, தனியாக இருக்கிறது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல், இறைவனை வணங்குறது. அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். இப்படி கேட்கணும்னு வந்திருக்கீங்களா? அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அதனினும் இனிது கனவிலும் நினைவிலும் அவர் சொல் கேட்பதுதானே. நல்ல விஷயங்களை இப்படி கேட்டு, நல்ல விஷயங்களை இப்படியாக அசை போடக்கூடிய தருணங்கள் இருக்குல்ல, இதுதான் உலகத்தில் இனிமையான தருணம்னு. இந்த இனிமையை, இந்த சொர்க்கத்தை, இந்த மகிழ்ச்சியை, தமிழில் சொர்க்கம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த சொர்க்கம்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ச ரகம், இதுதான் தமிழ் வார்த்தை. ச ரகம். இந்த அரிசி ஒரே ரகத்தில் இருக்கான்னு கேட்போம்ல, இதெல்லாம் ஒரே ரகமா, அரிசியெல்லாம் ஒரே ரகமா கேட்போமா, 5 பொன் இதெல்லாம் ஒரே ரகமானு. அப்படி ஒரு ரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு 4 பேர் ஒரு இடத்தில் இருந்தால்
அது ரகம், சொர்க்கம். வேறு வேறு ரகத்தில் மனிதர்கள் இருப்பாங்கல்ல, வேறு வேறு ரகத்தில் நம்ம ஒன்று சொன்னாலே அது எழுத்து பேசுன்னு ஒருத்தன் வருவான். என்ன ஏம்மா இந்த பொள்ளாச்சிக்கு போகலாமா, மதுரையிலேருந்து பொள்ளாச்சிக்கு போகலாமான்னு கேட்டால் பொள்ளாச்சியில் போய் நீ என்ன கலட்ட போகிறேன்னு ஒருத்தவங்க வீட்டில் கேட்பாங்க தெரியுமா? பொதுவாக சொன்னேனாரு. என்ன வேறு வேறு ரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இருந்தால் அது ரகம். ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தால் அது ரகம் சொர்க்கமாக மாறியது. அப்படியாக பொள்ளாச்சியில் இன்றைக்கு இந்த பெரியோர்களினுடைய பெரும் ஆசியாலும் நியூஸ் 7 சேனலினுடைய பெரும் வழிகாட்டுதனாலும் இந்த மண்டபத்தில், இந்த இடத்தில் ஒரு சொர்க்கம் உருவாகி இருக்கிறது, ஒரு அறிவான சபை உருவாகி இருக்கிறது. இதை இன்றைய சமூக வலைதளங்கள் தருகிறதா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய தலைப்பே. ஐயா நினைக்கிறாங்க இப்போதான் நீ தலைப்புக்கு வரீங்களா அப்படின்னு. சமூக வலைதளம் இன்றைய இளைஞர்களுக்கு, இந்த ஜென்சி தலைமுறைக்கு சுதந்திரம் பெற்று இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்த ஜென்சி தலைமுறையினர் சுதந்திரத்தினுடைய சிறப்பை உணர்ந்திருக்கிறார்களா? உணர்ந்து இந்த சமூக வலைதளத்தை பொறுப்புடன் பயன்படுத்துகிறார்களா? இந்த சமூக வலைதளம் இளைஞர்களுக்கு பாதையாக இருக்கிறதா, போதையாக இருக்கிறதா என்கிற ஒரு மாபெரும் ஒரு விவாதத்தில் இந்த பக்கம் அற்புதமாக பேசுறதுக்காக சமூக வலைதளம் பாதையாக இருக்கிறது சொல்றதுக்காக இன்ஸ்டாகிராம் இன்பமா இருக்குங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, யூடியூப் உலகத்தையே திறக்குதுங்க, வாட்ஸ்அப் வானவில்லாய் இருக்குது, சோசியல் மீடியா சொர்க்கமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக அன்புக்குரிய தம்பி, நீங்க நிறைய மேடைகளில் பார்த்துருக்கலாம், நடுவர் மாறினாலும் கூட பேச்சாளர்கள் மாற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாக நான் நல்ல விதமா சொன்னையா, நீ பாட்டு சிரிச்சு எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு தமிழறிஞர், அன்புக்குரிய என்னுடைய ரொம்ப இனிய இளவல் அன்பு தம்பி, தமிழை சார்ந்து எந்த மேடைகளாக இருந்தாலும் தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக வழக்கறிஞராக இருந்தும் உண்மையை பேசக்கூடிய அன்புக்குரிய தம்பி. அப்படி பல பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வழக்கறிஞர்களில், மிகச்சிறந்த நியாயமான வழக்கறிஞர்களில் தம்பியும் ஒருவராக இருக்கிறார் என்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருமணமான பின்பும் கூட, சமீபத்தில் தான் திருமணம் ஆனது, திருமணமான பின்பும் கூட புன்சிரிப்பை முகத்திலேயே வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய, மேடையில் சென்று தமிழ் வளர்ப்பதோடு தன்னையும் வளர்த்து கொண்ட அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு, சமூக வலைதளம் பாதையாகத்தான் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இன்பமாகத்தான் இருக்கிறதுன்னு அடுத்ததாக பேச வந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி, இவர்கள் பட்டிமன்றத்திற்கு வந்திட மாட்டார்களா என்று ரசிகர்களும், இவங்க பட்டிமன்றத்துக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நடுவர்களும், அப்படியாக எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சை கேட்டுவிட மாட்டோமா, இவர்கள் வந்துவிட மாட்டார்களா என்கிற ஒரு பெரும் ஆவலோடு அத்தனை பேரையும் காக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழால் கட்டுப்படுத்தக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி பேராவூரணி நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு, அடுத்து இருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி, நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம், அறுசுவையில் எப்படி இனிப்பு, புளிப்பு, உப்பு, கார்ப்பு, கசப்பு எல்லாமே இருக்குமோ, அதை ஒரு பானிபூரியில் அடக்கினால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ, அந்த பானிபூரியை வைத்தே ஃபேமஸ் ஆனவர் அன்புக்குரிய தம்பி. அப்படியாக தனது பேச்சில் அத்தனை சுவைகளையும் கடத்தக்கூடிய அன்பிற்கினிய தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்களை ஒரு பெரிய கைதட்டலோடு இந்த நேரத்தில். இப்போ இவங்க சொல்றது என்னப்பா அப்படின்னாங்க, இவங்க சொல்றது என்ன, அடுத்தவன் ஸ்டேட்டஸை பார்த்தா ஆனந்தமா இருக்கு, அடுத்தவனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா ஆனந்தமா இருக்கு, 1000 செய்திகள் இந்த கைக்குள்ளேயே இருக்கு, சமூக வலைதளம் தான் இந்த சமூகத்தின் விளக்கு, அது இல்லை என்று சொன்னால் இந்த 3 பேரையும் பட்டிமன்றத்திலிருந்து விளக்கு, இதுதான் அவங்களுடைய அணி. ஆனால் அப்படி இல்லைங்க, இந்த சமூக வலைதளம் என்பது அத்தனை பேருக்குமே பாதையை தருவதில்லை என்று சொல்வதற்காக இன்ஸ்டாகிராம் இம்சையைத்தான் தருகிறது, வாட்ஸ்அப் வதந்தியைத்தான் தருகிறது, ட்விட்டர் தொல்லையைத்தான் தருகிறது, சோசியல் மீடியா சோதனையாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்காக நீங்கள் பல மேடைகளில் தம்பியை பார்த்துருக்கலாம். தமிழ் சார்ந்த மேடைகளில் தனக்கென ஒரு அடையாளம் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய காரைக்குடி ராகவேந்திரன் அவர்களை உங்களுடைய பெரிய கைதட்டலுக்கு மத்தியில் அழைப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடுத்ததாக உங்கள் மண்ணின் புதல்வி,
இந்த பட்டிமன்றத்தில் ஒரு அற்புதமான தமிழ் சொற்பொழிவின் மூலம் என் மக்களுக்கு என்னுடைய சிந்தனையை கடத்திவிட மாட்டோமா என்கிற பெரிய ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி மண்ணை சேர்ந்த அன்பு சகோதரி தீஷ்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அடுத்ததாக என்ன அன்பிற்கினிய அக்கா பல தமிழக மேடைகளில் தன்னுடைய தனி சொற்பொழிவாலும் தன்னுடைய தனி பேச்சு திறமையாலும் புன்சிரிப்பாலும் அத்தனை பேரினுடைய மனதையும் எட்டியிருக்கக்கூடிய, மைக் எட்டாவில்லாலும் கூட அத்தனை பேர் மனதையும் எட்டியிருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய அக்கா மலர்விழி அக்கா அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டலோடு. நான் சரியான முறையில் நிறையா சொல்கிறேன், எட்டாத உயரங்களை எட்டுபவர் எங்கள் அக்கா. அது மைக்காக இருந்தாலும் சரி, பிறர் மனம் இருந்தாலும் சரி. அக்கா அப்படியாக இந்த சமூக வலைதளம் போதையாகத்தாங்க இருக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்டேட்டஸ் போடுறான், காஃபியை கூட ஆர்டர் தாங்க போடுறான். காலையில் எழுந்திரிச்சோன்னு காஃபி ஆர்டர். இப்போ சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தானே ஹோட்டல் வந்துச்சு, கரெக்டாக சார்? சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஹோட்டல் வந்துச்சு. இப்போ ஹோட்டலுக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஆப் வந்துருச்சு, அது கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், முழுங்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படுவான். ஊட்டின்னு ஒரு ஆப் வரும், வந்து ஊட்டி விட்டு போவான். ஆமாம், அதுலேயும் ஓடிபி கேட்பான். தொண்டையில் இருக்கும்போது ஓடிபி கேட்பான். இப்போ தொண்டையில் இறங்கலைன்னா குச்சியை வச்சு குத்தி விட்டு போவான். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் 15 ரூபாண்டுவான். அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. எல்லாம் நடக்கும். இது எல்லாமே இந்த சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சியில் இது எல்லாமே நடக்குதுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்டேட்டஸ் தேடுறான், காஃபியை கூட ஆர்டர் போடுறான், ட்விட்டரை பார்த்து தூக்கத்தை தொலைக்கிறான், வேண்டாத வேதனையெல்லாம் வாட்ஸ்அப்பில் அழைக்கிறான்னு சொல்கிறதுக்காக இந்த பக்கம் சமூக வலைதளம் வந்து இன்றைய சூழலில் போதையாகத்தான் இருக்கிறது. கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், நாடகங்கள் ஆடுமாறு நாயகந்தன் கட்டளை, வீடகத்தில் ஆடுகின்ற நாடகங்கள் எத்தனை, காதல் ஒன்று செய்யுமாறு கர்த்தனிட்ட கட்டளை, காதல் என்ற பேரில் ஊரில் கற்பனைகள் எத்தனை, அஞ்சுதற்கு அஞ்சுமாறு ஐயனிட்ட கட்டளை, அஞ்சிடாது போய் விழுந்த ஆத்துமங்கள் எத்தனை, நஞ்சை உண்ணும் நாகரீகம் நாவலந்தன் கட்டளை, நஞ்சை மட்டும் பெய்து வைக்கும் நாய் குணங்கள் எத்தனை, நல்லவர்கள் மேதைகள் இந்த நாடு கண்டது எத்தனை, சொல்ல வந்த நல்லவர்க்கு சோதனைகள் எத்தனை, கண்ணிழந்த பேர்களுக்கு கடவுளிட்ட கட்டளை, கடல் போல் கிடந்த பின்பும் கண்ட லாபம் எத்தனைன்னு கண்ணதாசனையா கேட்டிருக்கோம். நம்மளாம் படைக்கப்பட்டோமே சந்தோஷமா போய் வாழ்றதுக்காகத்தானே படைக்கப்பட்டோம். இந்த நாடகத்தை சரியாக ஆடுகிறோமான்னு கேட்டார். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணீரைந்த கோடியே சிவவாக்கியர். இப்படி இந்த தலைமுறை, சோசியல் மீடியா தலைமுறை உண்மையிலேயே சரியான பாதையில் செல்கிறதா அல்லது போதையில் செல்கிறா என்ற ஒரு பெரிய கேள்வியில், இல்லை, சோசியல் மீடியா அற்புதமான பாதையில் செல்கிறது என்பதற்கு 3 பேரும், போதையில்தான் செல்கிறது என்று சொல்வதற்காக 3 பெரும் அறிஞர்களும் வந்திருக்காங்க. இதை கேட்பதற்காக அடுத்த தலைமுறையும் குடும்பத்தோடு அழைத்து வந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி மக்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைதட்டலோடு முதல் பேச்சாளராக இந்த சமூக வலைதளம் இன்றைய இளைஞர்களுக்கு போதையாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதற்காக, எட்டாத செய்தியை உங்கள் மனதில் எட்டி சொல்வதற்காக அன்பிற்கினிய அக்கா நாகர்கோவில் மலர்விழி அக்கா அவர்களை ஒரு பெரிய கைதட்டலோடு உங்கள் மேடை கிடைக்கிறோம். வாங்க. இந்திய நாடு என் வீடு, இந்தியர் என்பது என் பேரு, இந்திய நாடு என் வீடு, இந்தியர் என்பது என் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லார் மொழியும் என் பேச்சு, திசை தொழும் துலுக்கர் என் தோழர், தேவன் இயேசுவும் என் கடவுள், எல்லா மதமும் என் மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே, ரகுபதி ராகவ ராஜாராம், பசித்த பாவன சீதாராம். எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பின வேண்டி நியூஸ் 7 தொலைக்காட்சி நேயர்களுக்கு கெடுதலை நீக்கிய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபாஷ் சபாஷ் சபாஷ். உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர் அக்ஷயா இன்ஸ்டிடியூஷன்ஸ், அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததாக பொள்ளாச்சி தமிழிசை சங்கம், ஜேபி கேட்டரிங் சர்வீசஸ். அண்ட் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கவங்க சர்ச் சிட்டி.